ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கைலாஷ் சத்யார்த்தி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லீடரு. 14 வயசுக்குட்பட்ட பல சிறுவர்களை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மீட்டு எடுத்து வேலைக்கு செல்லாமல் தடுத்து அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பை மேற்கொண்டு கற்கிறதுக்கு அவர் பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய சிறுவர்களை பார்த்தோன்னா மீட்டெடுத்து அவருடைய எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக அவர் நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எந்த இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா சிறுவர்களை படிக்க வைக்கிறதுக்கு அவருக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11 வயசு இருக்கும். 5ஆம் வகுப்பு படிக்கிற ஸ்டேஜ். அப்போ ஸ்கூல் வாசலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம் 5ஆம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற டைமு. அப்போ ஸ்கூல் வாசலில் ஒரு செருப்பு தொழிலாளி செருப்பு தைச்சின்னு இருக்கார். ஒரு சின்ன சிறுவன் பள்ளி படிக்கின்ற அந்த வயசு தான், ஆனால் அவன் செருப்பு தைச்சின்னு இருக்கான், ஸ்கூலுக்கு போகல. அப்போது மனசில் தோணுச்சு, ஏன் அவன் செருப்பு தைச்சின்னு இருக்கான், ஏன் ஸ்கூல் படிக்காமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுச்சு. ஸோ இந்த கொஷினை அவர் ஸ்கூல் போயிட்டு அவர் ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேட்குறாங்க. அது அவருக்கு இந்த மாதிரி தோணத்தை கேட்டார். ஸ்கூல் டீச்சர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கொஷின், நீ உக்காரு பாடத்தை கவனின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் ஹெட்மாஸ்டர் கிட்ட அதே கொஷின் கேட்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவன் ஏன் அந்த மாதிரி அவன் செருப்பு தைக்கிறான், ஏன் ஸ்கூல் இப்போ படிக்கிறதுக்கு வரல அப்படின்னு கேட்குறாரு கைலாஷ் சத்யார்த்தி. அதுக்கு அவர் ஹெட்மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தோன்னா ஏழை, அவன் வறுமையில் இருக்கான், அவனால் பள்ளி படிப்பை கண்டினியூ பண்ண முடியாது, பள்ளி படிப்பு படிக்க முடியாது, செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏழை தான், வறுமை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதை அவருக்கு ஒரு சில கொஷின்லாம் அவர் மனசில் தோணுச்சு. அவர்கள் பெற்றோர்கள் சொன்னது கைலாஷ் சத்யார்த்தியோட பெற்றோர்கள் சொன்னது அவருக்கு நினைவுக்கு வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இந்த சமுதாயத்தில் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை செய்யறதுக்காகவும், நல்ல ஒரு கல்வியை கற்கிறதுக்காகவும், நல்ல ஒரு செயல்களை செய்யறதுக்காகவும், சமுதாயத்தில் ஒரு நல்ல கௌரவமாக இருக்கிறதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நினைக்கும் போது இந்த பிறப்பால் எல்லாரும் சமம் தானே, ஏன் இந்த சமுதாயத்துக்கு ஏற்றத்தாழ்வு இருக்குது, எல்லாருமே ஏன் கல்வி கற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுச்சு. இதேமாதிரி நிறைய டைம் அவர் பள்ளிவாசல் போகும்போது பார்த்துருக்காரு அந்த சிறுவனை. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்டே செருப்பு தொழிலாளி அந்த சிறுவனோட அப்பா கிட்டே கேட்குறாரு, ஏன் உங்கள் பையனை ஸ்கூல் படிக்க அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் ஏழை, என் பையனும் ஏழை தான், நான் செருப்பு தொழிலாளி, என் பையனும் செருப்பு தான் தைக்கணும், ஏழையின் மகன் ஏழை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இது சொல்லும் போது அவர் மனசில் ஏன் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு சமுதாயத்தில் இருக்குது, இதை நாம் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி பல கொஷின் அவர் மனசில் தோணும். ஒரு வாட்டி பார்த்தோன்னா மழைக்காலம், அந்த ரெயின் சீசனு, அந்த டைமில் பார்த்தோன்னா கைலாஷ் சத்யார்த்தியோட அண்ணா பார்த்தீங்கன்னா அந்த கொடை, ரெயின் கோட் இதெல்லாம் கைலாஷ் சத்யார்த்திக்கிட்ட அவர்கிட்ட குத்தம்புறாரு. ஸ்கூலுக்கு போகும்போது மழை டைமாக இருக்குது, நீங்கள் எடுத்துன்னு போக சொல்லிட்டு குத்தம்புறாரு. கொடையும் ரெயின் கோட்டை வச்சுன்னு இருக்காரு, கொடையும் வச்சுன்னு இருக்காரு. அப்போ கொடையை பிடிச்சின்னு பேக்குள்ளே ரெயின் கோட் இருக்குது, கொடை அவர் கையில் பிடிச்சின்னு வந்துன்னு இருக்காரு. அப்போ ஸ்கூல் வாசலில் கிட்ட வரும்போது அந்த சிறுவன், அந்த செருப்பு தைக்கின்ற சிறுவன் பார்த்தீங்கன்னா மலையில் அப்படியே நனைஞ்சின்னு, கொடை கூட இல்லாமல் எந்த ஒரு போர்வும் இல்லாமல் நனைஞ்சுன்னு இருக்கான். அந்த டைமில் அவங்க அப்பா அவனை அடிச்சுன்னு இருக்காரு. இதை பார்த்துட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டார், ஏன் பையனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அப்பா பதில் சொல்கிறாரு, நான் சாப்பிட்ற டைமில் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனேன், அந்த டைமில் இவன் மழை வந்தால் போர்வை போத்து பிளாஸ்டிக் பை அந்த ஷூ அண்டு செருப்பு இடத்துல மூடின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் இவன் பார்த்தோன்னா அந்த பிளாஸ்டிக் பை கூட மூடாமல் அப்படியே விட்டுட்டான். இப்போ கஸ்டமர் கேட்டால் நான் தான் பதில் சொன்னோம், ஏன் செருப்பு நஞ்சிருக்கு, ஏன் இந்த மாதிரி தோலில் மங்கி இருக்குன்னு கேட்டால் நான் தான் பதில் சொன்னோம், இவன் ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சுன்னு இருந்தார். அதை பார்த்து இந்த மாதிரி கைலாஷ் சத்யார்த்தி ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டார். அதுக்கு இந்த மாதிரி பதில் சொன்னார். இந்த பதில் சொன்னது இதெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்கும்போது, ஏன் அந்த பையன் தேவையில்லாத அடியெலாம் வாங்குறான், பள்ளி படிப்பு என்னால் ஒழுங்காக கற்க முடியல, இதை நாம் மாற்றணும், சிறுவர்களுக்கு நம்ம உதவணும்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு தோணுச்சு.
அந்த மழை பெய்கிற டைமில் வந்து பார்த்தோன்னா அவர் பிடிச்சிருந்த கொடையை வந்து பார்த்தோன்னா அந்த சிறுவனுக்கு வந்து கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்கிறவர் தான் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. இதுக்கப்புறம் அவர் சிறுவர்களுக்காக என்னென்ன வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதோட பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தோன்னா நம்ம சேனல் வீடியோஸில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு வரணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.